அமீன் மற்றும் சக்தி ஸ்ரீ அவர்களுடைய மென்மையான குரல்ல நம்மளுடைய ஆஸ்கர் நாயகன் அவர்களுடைய இசையில பியூட்டிஃபுல்லான அந்த நம்பர் கேட்டோம். தேங்க்யூ வெரி மச் சார். ப்ளீஸ் ஒரு 2 minutes உங்களோட கண்டிப்பாக வந்து படத்தை பற்றி இன்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ வெல்கம் அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் மியூசிக் அண்ட் த வண்டர்ஃபுல் ஆல்பம் தட் யூ கிவன் அஸ். 150 படங்களுக்கு மேலே இசையமைச்ச உங்களுக்கு வந்து இன்னைக்கு தேதிக்கு எந்த மொழியாக இருந்தாலும் ஒரு படம் கம்போஸ் பண்ணணும்னா ஐம் ஷுர் அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இருக்கும்னு. 10 தலை எதனால நீங்கள் கம்போஸ் பண்ண ஒத்துக்கிட்டீங்க? நிறைய விஷயம். ஃபர்ஸ்ட் சிம்பு தம்பி, அப்புறம் டைரக்டர் கிருஷ்ணா வந்து ஒரு யூனிக் மியூசிக் டேஸ்ட் அவருக்கு. அதாவது ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சாங்ஸ் இன் மை கரியர் மும்பை வான்ற பாட்டு. அந்த பாட்டு டியூன் கொடுக்கும்போது இந்த டியூன் நல்லா இல்லை, இது ரொம்ப சோகமாக இருக்குது. நான் சொன்னேன் இல்லை சார் இது பயங்கர ஹிட் ஆகும் நீங்கள் நம்புங்க அப்படின்னாரு. அதே மாதிரி அது ஆல்மோஸ்ட் 2 decades ஆகியும் இன்னும் அது கொடி கட்டி பறிப்ப. சமீபத்தில் மலேசியன் சிங்கர் நூர் சிடி பாடினாங்க. ஸோ அவரோட டேஸ்ட்டு, அப்புறம் அவரோட பேஷன்ஸ், ட்ரஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஆஃப்கோர்ஸ் ப்ரொடியூசர், தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட் அவர் தான் அது ப்ரொடியூஸ் பண்ணார். அப்புறம் விவேக், ஆல் மை சிங்கர்ஸ். மை சன் ஆக்சுவலி அவர் கூப்பிட்டா வரவே மாட்டார், இந்த படத்துக்கு கரெக்டாக வந்து உட்காந்துட்டார் அவர் பாட்டான்னு சொல்லிட்டு. ஓகே சார், கிரேட். இப்போ வந்து நாங்கள் 4 சாங் பேக் டு பேக் லைவாக பர்ஃபார்மன்ஸில் பார்த்தோம், கொஞ்சம் டீசரும் பார்த்துட்டோம். நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா வாட் இஸ் த மூட் ஆஃப் த ஆல்பம்? மாஸ். ரைட். அண்ட் உங்களோட ஃபேவரட் சாங் என்ன சார் ஆல்பமில்? ஆக்சுவலி இப்போ ட்ரெய்லரில் ஒரு பாட்டு போட்டிருக்கோம், அந்த பாட்டு. ரைட், ஓகே. மார்ச் 30th படம் வரப்போகுது அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் பிஜிஎம் ஒர்க்லாம் ஆரம்பிச்சிருப்பீங்க. எங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கூப் நியூஸ் சொல்ல முடியுமா? எப்படி வந்துட்டுருக்கு? 2 நாள் முன்னாடி ஃபிர்தோஸ் ஸ்டுடியோவில் ஃபிர்தோஸ் மியூசிஷியன்ஸோட ஸ்கோர் பண்ணோம். அதுக்கப்புறம் நைட் அண்ட் டே போயிட்டு ஆக்சுவலி வேலை. அண்ட் எனிதிங் ஸ்பெஷல் சார் உங்களோட ஆல்பம்னா ஏதாவது ஒரு புதுமையை நீங்கள் கொண்டு வருவீங்க ஒவ்வொரு ஆல்பம்லேயும். ஸோ வாட் இஸ் தட் நியூ திங் 10 தலை ஆல்பமில்? சொல்லாமல் இருந்தால் பெட். ஓகே, நாங்கள் பார்த்து கண்டுபிடிச்சிக்கிறோம். நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எஸ்டிஆர் அவர்களுடைய 4வது அசோசியேஷன் முடிஞ்சு 5வது அசோசியேஷன் தான் வந்து 10 தலை. போன படத்தில் அவரை நீங்கள் பாட வச்சிங்க, இந்த படத்தில் ஏன் சார் அவர் பாடலை? அவர் தாய்லாண்டில் இருந்தார்ல, அவர் ஊரில் இல்லை. அதுதான் ரீசனா? ப்ளீஸ் டெல் அஸ் அபௌட் யுவர் அசோசியேஷன். ஆக்சுவலி இந்த பாட்டு அவர் பாட வேண்டியது அக்கறையில். ஓ, அவர் அந்த டைமில் தான் ஃப்ளைட் ஏறிட்டார். ஸோ நான் பாட வேண்டியதாக போச்சு. அதுவும் கெத்து தான், அதுவும் மாசு தான், அதுவும் சூப்பர் தான். அண்ட் கண்டிப்பாக வந்து இனி நீங்கள் ஃபியூச்சர் அசோசியேஷன்ஸில் அவரை நீங்கள் பாட வைக்கணும்னு நாங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு வேண்டுகோள் விண்ணப்பம் கொடுக்கலாமா சாருக்கு? கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்புறம் டி ராஜேந்தர் உட்காந்துருக்காரு. ஒன் ஆஃப் த மை இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். அவர் வந்து இளையராஜா சார், எம்எஸ்வி சார், கேவி மகாதேவன், இவங்ககிட்டலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். பட் இவர்கிட்ட வந்தப்போ எனக்கு ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருந்தது. இவர் ஒர்க் பண்ணுற ஸ்டைலில் பார்த்து எனக்குல அதுதான் இன்ஸ்பைரிங். அந்த ஹோல் இன்ட்ரோவர்ட்டாக இருந்தவன் எப்படி ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் ஆனா அவர் தான் ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ இந்த ரியலி ஹாப்பி அக்கேஷனில் நாங்கள் ஒரு ஃபண்ட் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த லைட்மேன் தான் வெளிச்சத்தை கொண்டு வராங்க ஒவ்வொரு ஷார்ட்லேயும் ஒவ்வொரு மூவிலையும். லைட்மேனுக்கு வந்து சேவ் லைட்மேன் ஃபண்டுன்ட்டு ஒரு ஃபண்ட் ஆரம்பிச்சிருக்கோம். பிகாஸ் அவங்களுக்குலாம் இன்சூரன்ஸ் இல்லை, அவங்களுக்குலாம் ஒரு வெப்சைட் இல்லை, அவங்களுக்கு ஒரு ஒன்றுமே இல்லை ஆக்சுவலி. ஸோ எல்லோரும் சேர்ந்து இது பண்ணுறோம். அது வந்து மிஸ்டர் சிம்பு நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்களா அந்த வெப்சைட்டோட? ப்ளீஸ் கம். We would like to welcome on stage. இந்த வெப்சைட் ரிலீஸ் பண்ண போகிறோம். வாழ்த்துக்கள். ஓகே, இந்த வெப்சைட் இப்போ லான்ச் ஆகுது ஆஃபிஷியலாக. அது நம்மளுடைய ஆத்மன் சிம்பு அவர்கள் செஞ்சிருக்காரு. அண்ட் இந்த அரங்கத்தில் அவர் அவ்வளவு பியூட்டிஃபுல்லாக இந்த ஸ்டேஜோட ப்ரெசன்ஸை வந்து நம்ம ஹைலைட் பண்ணுற விதத்தில் கேன் வி ரிக்வெஸ்ட் ஒரு செல்ஃபி இங்கே எடுத்துக்கலாமா?
ஆக்சுவலா வந்து இப்ப போற நிறைய இடத்துல வந்து அடிக்கடி ரஹ்மான் சாரோட ப்ரொஃபைல்ல நம்ம தொடர்ச்சியா வந்து செல்ஃபீஸ் பார்த்துட்டு இருக்கோம். சார், கேன் யூ ப்ளீஸ் டூ திஸ் ஆனர் ஃபார் அஸ்? அக்கறையில நிக்கு Thank you so much. That was Rahman sir and our admin STR avargal. Thank you very much for that.